கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்து, என் நாமத்தினாலே நீங்கள் எதனை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறுகின்றார். என் நாமம் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை உலகம் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து பிளஸ் அவர்கள் என்றும், கிறிஸ்தவன் கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்து பிளஸ் அவள் என்றும் தான் அழைக்கின்றது. அதாவது அதன் உண்மை பொருள் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக, கிறிஸ்து அவனுக்குள்ளாக, கிறிஸ்து அவளுக்குள்ளாக இருக்கின்றார் என்பதே அதன் உண்மையான பொருள். பேரளவிலே கிறிஸ்துவை நம்முடன் வைத்திருக்கின்ற நமக்குள் உண்மையிலேயே கிறிஸ்து வாழுகின்றாரா? உண்மையிலேயே அவரின் மாதிரியை நாம் கடைபிடிக்கின்றோமா என்பது ஒரு கேள்விக்குறியே. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கற்றுக் கொடுத்த கற்பனைகளையும் ஆலோசனைகளையும் கடைபிடிப்பதும், அவரை போல வாழ பிரயாசப்படுவதுமே அதன் உண்மை பொருளாக இருக்கின்றது. அதன் அடையாளமாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதாவது, நான் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் என்பது பொருளாகும். அவ்வாறு நாம் ஜெபிக்கும் பொழுது மட்டுமே நாம் கேட்டுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் அது கொடுக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரின் மாதிரியின்படியாக கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தாரோ, அவர் வாழும் பொழுது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சீஷர்களின் மூலமாக நமக்கு அறிவுறுத்தி சென்றாரோ, அதனை கடைபிடித்து அவர் நாமத்திலேயே எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது மட்டுமே அவர் நாமத்தினாலே நாம் எதனை கேட்டாலும் அவர் கொடுப்பார். இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசித்து அவருக்கு பிரியமானவைகளை செய்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலும் கூட இதனை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் கிருபை செய்வாராக. ஆமேன்.